ஒரு படத்துல பிரச்சனை இருக்கலாம். ஆனா ஒரு படமே பிரச்சனையா இருக்கக்கூடாது. ஒரு மனுஷன் சினிமாவோட பீக்கை விட்டுட்டு இனிமேல் மக்களுக்காக தான் நான் வாழ போறேன், மக்களுக்காக எல்லாமே நான் செய்ய போறேன்னு சொல்லி அரசியலுக்குள்ள வராரு. அவரோட கடைசி படமான ஜனநாயகன். ஜனநாயகன் பார்த்தீங்க அப்படின்னா 2026 ஜனவரி 9 ரிலீஸ் ஆக வேண்டிய படம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சென்சார் போர்டு இஷ்யூவால் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. 2026 தொடக்கமே பொங்கல் தான். ஸோ இந்த பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா தளபதி பொங்கலாக செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி தளபதி ரசிகர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சென்சார் போர்டு இஷ்யூவால இந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஆனால் இந்த படத்தின் கூட சேர்ந்து இன்னொரு படமும் வரதா இருந்துச்சு, பராசக்தி. இந்த பராசக்தி படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் மேலேயும் வந்து சென்சார் போர்டு இஷ்யூ இருந்துச்சு. ஆனால் அதை கிளியர் பண்ணிட்டாங்க. ஜனநாயகனுக்கு சென்சார் போர்டு இஷ்யூ இருக்கிறதுனால இந்த படம் சொன்ன தேதிக்கு ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லி அஃபிஷியலாக கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இந்த படம் வரும் வெளியாகும் போது எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படம் சோஷியல் மீடியாவில் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. சென்சார் போர்டு சைட்ல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த படம் வந்து ஒட்டு மொத்தமாகவே பாலிடிக்ஸ் ஸ்டோரி பேஸ் பண்ணி இருக்கு, குறிப்பிட்ட கட்சியை தாக்கி பேசுற மாதிரி இருக்கு, அதனால இந்த சீன்ஸ்லாம் நீங்க டிலீட் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் அப்ரூவ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி படக்குழுவும் அந்த சீன்ஸ்லாம் எடுத்துட்டு சப்மிட் பண்ணியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படம் அப்ரூவ் ஆகலை. இந்த படம் சீக்கிரமா அப்ரூவ் பண்ணுவாங்க, ஜனவரிக்குள்ள இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஆனால் இந்த படத்தின் கூட வந்த இன்னொரு படம் பராசக்தியை சொன்ன டேட்ல ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ ஜனநாயகனுக்கு மட்டும் இந்த சிக்கல், விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ள வந்ததுனால தான் அவருக்கு பின்னாடி இருந்து இந்த மாதிரி தாக்கங்கள் கொடுக்குறாங்களோ, அந்த படத்தை வேணும்னே ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சூழ்ச்சி பண்றாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் சோஷியல் மீடியால நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும் போது இப்போ அன்ஃபார்ச்சுனேட்டா இந்த படம் வந்து சோஷியல் மீடியால ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் சட்டவிரோதமா ரிலீஸ் ஆயிருக்கு. படம் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அஃபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்களோட எக்ஸ் தளத்துல சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படத்தோட லிங்கை வந்து யாரும் டவுன்லோட் பண்ணாதீங்க, இந்த படத்துல நிறைய பேரோட உழைப்பு இருக்கு, இந்த படத்தோட லிங்க் உங்களுக்கு கிடைச்சதுனாவோ இல்ல இந்த படத்தை நீங்க சேவ் பண்ணி வைக்கணும்னு நினைக்காதீங்க, சப்போஸ் இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஜெயிலுக்கு போவீங்கன்னு சொல்லி ஒரு வார்னிங்கும் கொடுத்திருக்காங்க. இந்த படம் யார் லீக் பண்ணாங்க, எந்த சைட்ல இருந்து லீக் ஆயிருக்குன்னு தெரியல. ஆக்சுவலி இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த படத்துல வந்து இந்த படத்தோட ஒரிஜினல் பிரிண்ட் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா அந்த படத்தோட ஹீரோ, அதே மாதிரி எடிட்டிங் டீம், தயாரிப்பாளர்கள் கிட்ட இந்த படம் இருக்கும். இந்த 3 பேர்கிட்ட இருந்து தான் லீக் ஆயிருக்கா, இல்ல இது 4வது ஒரு பர்சன் இதுல இன்வால்வ் ஆகிருக்காங்களா, எதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்துட்டு இந்த மாதிரி எந்த படமுமே வந்து ரிலீஸ் ஆனதில்லை. ஒரு ஒரிஜினல் பிரிண்டே, அதுவும் இவ்வளோ பெரிய டாப் ஹீரோவா இருக்கிற ஒருத்தர் அவரோட கடைசி படமான ஜனநாயகனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணது வந்துட்டு பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. ஜனநாயகன் படம் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ரிலீஸ் ஆனதுனால தயாரிப்பாளர்கள் சைட்லையுமே இது ஒரு பெரிய நஷ்டம் தான். அதே மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த படத்தை வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்குமே இது ஒரு பெரிய நஷ்டம் தான். இந்த படம் ரிலீஸ் ஆனதுனால நிறைய நடிகர்கள் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் குரல் கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒருத்தங்க உழைப்பு திருடி போடக்கூடாது, இது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம், அவரோட கடைசி படம் இது, அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ணியிருக்கணும், இது யாரா இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து தண்டிக்கப்படணும்னு சொல்லி சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசியிருந்தாங்க. அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா அவர் டிவிகேயோட பார்ட்டியில் இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, முருகன் அவர்களும் உதயநிதி அவர்களும் சேர்ந்து தான் வந்து இந்த படத்தை வந்து ஜனநாயகன் ரிலீஸ் பண்ண விடலை, இவங்கெல்லாம் ஒரு கூட்டு கட்சி, ஆனால் பராசக்தியை மட்டும் ரிலீஸ் பண்ண விட்டாங்க, ஜனநாயகன் ரிலீஸ் பண்ண விடலை, இதுக்கு பின்னாடி வந்து பெருசா ஏதோ இருக்குன்னு சொல்லி அவருமே அஃபிஷியலா பேசியிருந்தாரு. இப்படி நிறைய பேர் வந்து கண்டனமும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்மே இவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒரு படத்தை எடுக்கிறாங்க, ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி யாருக்குமே தெரியாம சட்டவிரோதமா வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்க வந்து தண்டிக்கப்படணும்னு சொல்லி அவருமே வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தாரு. இப்படி பல நட்சத்திரங்கள் ஜனநாயகனுக்கு சப்போர்ட்டா கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனா இவ்வளவு நட்சத்திரங்கள் தெரிவிச்சாலுமே இந்த படத்தோட கதாநாயகன் விஜய் அவர்கள் அவர் இன்னும் எந்த ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. அவர் இப்போ பாலிடிக்ஸ்ல பிஸியா இருந்தாலுமே அவரோட கடைசி படம்ன்றதுனால அவங்க ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமும் ஜனநாயகன் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும். ஆனா இந்த மாதிரி ரிலீஸ் ஆகிருக்க இந்த ஒரு விஷயத்துக்கு அவர் இன்னும் வாய்ஸ் அவுட் பண்ணாம இருக்காரு. அவர் என்ன சொல்ல பாருன்னு சொல்லிட்டு அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்களோட படம் சோஷியல் மீடியால இப்போ ஃபுல் படமுமே ரிலீஸ் ஆயிடுச்சு. என்னதான் படம் ரிலீஸ் ஆனாலுமே அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே திரும்பவும் தியேட்டர்ல இந்த படம் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை கொண்டாட போறாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பார்க்குற நான் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த படம் திரும்பவும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? அதே மாதிரி இப்படி ஒரு படம் வந்து இந்த மாதிரி யாரோட இண்டஸ்ட்ரியிலுமே ரிலீஸ் ஆனது கிடையாது. தமிழ் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதை பத்தின கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா எஸ்கே டெலிவிஷனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.